எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கே ஆபத்தா? அது மட்டும் நடந்தால் அதிமுகவிற்கு செக். எடப்பாடிக்கு போன ரெட் நோட். தமிழக அரசியல் களத்தில் அரை நூற்றாண்டு காலமாக ஆளும் கட்சி அல்லது பிரதான எதிர்க்கட்சி என்கிற கம்பீரத்தோடு வலம் வந்த அஇஅதிமுக இப்போது தன் அரசியல் வரலாற்றிலேயே மிக இக்கட்டான ஒரு சூழலை சந்தித்து நிற்கிறது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்கூட்டிய கருத்து கணிப்புகள் அக்கட்சிக்கு அபாய சங்கை ஊதியுள்ளன. அதாவது அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கக்கூட வாய்ப்புகள் உள்ளதாக சில சர்வேக்கள் சொல்கின்றன. லோக் போல் மற்றும் போல் டிராக்கர் ஆகிய 2 ஏஜென்சிகளுமே ஆளும் கட்சியான திமுக கூட்டணிக்கே வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தெரிவிக்கின்றன. லோக் போல் கணிப்பு: திமுக கூட்டணி 181 முதல் 189 இடங்களை கைப்பற்றி அசுர பலத்துடன் ஆட்சியை தக்கவைக்கும் என்கிறது. இக்கூட்டணியின் வாக்கு வங்கி 40.1% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. போல் டிராக்கர் கணிப்பு: இதுவும் திமுக கூட்டணிக்கு சாதகமாகவே உள்ளது. 172 முதல் 178 இடங்கள் வரை திமுக கூட்டணிக்கு கிடைக்கும் என்றும், சுமார் 42.7% வாக்குகளை அவர்கள் அறுவடை செய்வார்கள் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. லோக் போல் கணிப்பின்படி 38 முதல் 42 இடங்களும், போல் டிராக்கர் கணிப்பின்படி 46 முதல் 52 இடங்களும் மட்டுமே அஇஅதிமுக கூட்டணிக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. இது ஒருபுறம் இருக்க, முதல் தேர்தலிலேயே சுமார் 20%த்திற்கும் அதிகமான வாக்குகளை நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அறுவடை செய்யும் என்ற தகவல் எடப்பாடி பழனிசாமி முகாமை நிலைகுலைய செய்துள்ளது. ஒருவேளை இந்த வாக்குச்சரிவு தொடர்ந்தால் சட்டசபையில் பிரதான எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தை கூட அஇஅதிமுக இழக்க நேரிடும் என்ற விவாதம் இப்போதே அரசியல் ரத்தங்களிடையே புகைச்சலை கிளப்பியுள்ளது. அஇஅதிமுகவின் இந்த சரிவுக்கு பின்னால் இருக்கும் முக்கிய காரணங்களாக அரசியல் விமர்சனங்கள் முன்வைப்பவை உட்கட்சி பூசலும் பிளவுகளும். கட்சி பிளவுபட்டது முதல் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் என பல முனைகளில் வாக்குகள் சிதறுவது கட்சிக்கு கடும் பலவீனமாக மாறியுள்ளது. தென் மாவட்டங்களில் தொய்வு: ஒரு காலத்தில் அஇஅதிமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக இருந்த தென் மாவட்டங்களிலும் டெல்டா பகுதிகளிலும் கட்சி தனது பிடியை இழந்து வருவதாக கருத்து கணிப்புகள் எச்சரிக்கின்றன. கூட்டணி சிக்கல்: பாஜகவுடனான கூட்டணி சிறுபான்மையின வாக்குகளை ஒட்டுமொத்தமாக திமுக பக்கம் தள்ளியுள்ளது. அதே சமயம் நடுநிலை வாக்குகளை விஜய் தன் பக்கம் இழுத்துக் கொள்கிறார். எதிர்க்கட்சி வரிசையில் அமர வேண்டிய வாக்குகளை தமிழக வெற்றிக் கழகம் தட்டி பறிப்பதுதான் அஇஅதிமுகவிற்கு பெரும் தலைவலியாக உருவெடுத்துள்ளது. இளைஞர்கள் மற்றும் மாற்றம் வேண்டும் என நினைப்பவர்களின் முதல் சாய்ஸாக விஜய் உருவெடுத்திருப்பது அஇஅதிமுகவின் வாக்கு வங்கியில் பெரும் ஓட்டையை போட்டுள்ளது. கட்சியின் தொண்டர்களிடையே நிலவும் உற்சாகமின்மையும், வலுவான 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லாததும் அடிமட்ட தொண்டர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது என்கிறது ஒரு கள ஆய்வு. எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற ஆளுமைகளால் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் இதற்கு முன்பும் பல சோதனைகளை சந்தித்துள்ளது. ஆனால் இந்த முறை சவால் என்பது வெறும் தேர்தல் தோல்வி மட்டுமல்ல, தன் இருப்பினை தக்க வைத்துக் கொள்வதுதான். எடப்பாடி பழனிசாமி அதிரடியான வியூகங்களை வகுத்து பிரிந்து கிடக்கும் சக்திகளை ஒன்றிணைக்க தவறினால் தமிழக அரசியலில் 2வது பெரிய கட்சி என்கிற அடையாளத்தை அஇஅதிமுக இழக்கும் சூழல் உருவாகலாம். துணிச்சலான முடிவுகளும் தொண்டர்களை தட்டி எழுப்பும் வேகமும் மட்டுமே இப்போதைக்கு இலக்குக்கு தேவைப்படும் உயிர் நீர்.